அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஆன்மீக பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஆன்மீக தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எண்ணெய் திரி இல்லாமல் எரியக்கூடிய தீச்சுடர் ஒரு ஆலயத்தில் இருக்கிறதுங்க. இந்த ஆலயம் அன்னை பராசக்தியினுடைய வடிவமாக காட்சியளிக்கிறது அப்படின்னு சொல்லலாம். இந்த ஆலயத்தில் நிகழக்கூடிய அதிசயங்கள் அப்படிங்கிறது நம்மை வியப்பில் ஆழ்த்தக்கூடிய வகையில் அமைய பெற்றிருக்கிறது அப்படின்னு சொல்லலாங்க. எண்ணெயும் திரியுமே இல்லாத ஒரு தீச்சுடர் எவ்வாறாக எரிய பெறுகிறது அப்படிங்கிற அந்த அதிசய தகவலோடு இந்த ஆலயத்தில் நடைபெறக்கூடிய இன்னும் பல்வேறு அதிசய நிகழ்வுகளை நம்மை ஆச்சரியத்திலையும் வியப்பிலையும் ஆழ்த்தக்கூடிய சம்பவங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த பதிவு மிக சுவாரஸ்யமாகவும் பல பயனுள்ள தகவலாகவும் இருக்கும். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹிமாச்சல் பிரதேசம் காங்காரா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஜீவாலாமுகியில் இருக்கிறது தாங்க ஸ்ரீ ஜீவாலாமுகி திருக்கோயில். சதி தேவியினுடைய நாக்கு பகுதி விழுந்த இடமா இந்த கோவில் கருதப்படுது. ஒரு சிறிய மலை தொடரில் அமைந்திருக்கக்கூடிய இந்த கோயில் ஒவ்வொரு ஆண்டும் லட்சக்கணக்கான யாத்ரீகர்களை ஈர்க்கிறது. இங்க தீ ஜுவாலையே சக்தியாக கருதப்படுது. இந்த கோயில நிர்மாணித்தவர் ராஜா பூமி சந்த் ஆவார். இந்த கோயில்ல சக்தி பீடங்கள் ஒன்றாக கருதப்படுது. இந்த கோயிலின் அடையாளமாக கோபுரம் திகழுதுங்க. இதை தரிசித்தாலே எல்லா சன்னதிகள்லையும் தரிசித்த பலன் கிடைக்குமா. இங்க பழமையான பாறையின் இடுக்குல இருந்து வரக்கூடிய தீச்சுடர் எண்ணெய் இல்லாம திரி இல்லாம எரியுதுங்க. இந்த தீச்சுடரே சக்தி தேவியாகும். அன்னை பராசக்தி பல்வேறு வடிவங்கள்ல கோயில் கொண்டு அருள் பாலித்து வராங்க. ஒவ்வொரு தலங்கள்லையும் தன்னை ஒவ்வொரு விதமாக வெளிப்படுத்துவதால இங்கு தீச்சுடராக வெளிப்படும் ஒவ்வொரு விஷயமும் பார்த்தீங்க அப்படின்னா ஜுவாலாமுகி அப்படின்னு அழைக்கப்படுறாங்க. இந்த ஜுவாலையே லக்ஷ்மி, சரஸ்வதி, காளி, அன்னபூரணி அம்சமாக திகழறாங்க. காங்காரா பகுதியை ஆண்ட பூமி சந்த் மன்னன் கனவுல அம்பிகை தோன்றியதால இந்த கோயிலை கட்டினா. இக்கோயிலுக்கு மிக பெரிய வெண்கல மணியை விளங்கினா. கிபி 1009 இஸ்லாமிய மன்னன் கஜினி முகமதுவால இந்த ஆலயம் கொள்ளடிக்கப்பட்டதாக கூறாங்க. அதன் பிறகு ஆட்சி புரிந்த அக்பர் இந்த கோயில் பற்றி கேள்விப்பட்டு அங்கு எரிந்து கொண்டிருந்த ஜுவாலையை அணைக்க முயன்றான். அவனால முடியல. பிறகு தேவியின் ஆற்றலை அறிந்து தங்கக்குடை ஒன்றை காணிக்கையாகவே தந்தான். அதற்கு அன்னை உடன்படல. அக்பர் அளித்த தங்கக்குடை சாதாரணமான உலோகமாக ஆகிருச்சு. இப்படி பல வரலாற்று நினைவுகளோடு சம்பந்தப்பட்டதா இந்த கோயில் திகழ்கிறது அப்படின்னு சொல்லலாம். 1813 பஞ்சாப் மன்னன் ரஞ்சித் சிங் இங்கு வருகை தந்து ஆலயத்தை சீரமைத்து கோபுரத்துக்கு தங்க கவசம் அளித்தானா. மேலும் வெள்ளியிலான கதவையும் அமைச்சானா. பில்லி, சூனியம், ஏவல் போன்ற செய்வினைகள் விலகவும் மனதில் வேதனை குறையவும் மக்கள் இங்கு வந்து தரிசனம் செய்கிறாங்க. இந்த தலத்தில் வந்து வேண்டுதல்கள் நிறைவேறியதும் பாலும் நீரும் சமர்ப்பித்து நேர்த்தி கடனை செலுத்துகிறாங்களாம். இந்த கோயில் பார்த்தீங்க அப்படின்னா சுமார் 2000 ஆண்டுகள் பழமை வாய்ந்தது அப்படின்னு சொல்லப்படுது. இங்கே 5 முறை ஆரத்தி எடுக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லலாங்க. இந்த கோவிலுடைய மூலவராக பார்த்தோம் அப்படின்னா ஜுவாலாமுகி அப்படின்னு இருக்காங்க. இந்த ஊரினுடைய பெயரும் பார்த்தீங்க அப்படின்னா ஜுவாலாமுகி அப்படின்னு சொல்லலாங்க. இந்த கோவில் மாவட்டம் வந்து ஹிமாச்சல பிரதேசத்தில் காங்காரா அப்படின்ற பகுதியில் இருக்குங்க. இந்த திருத்தலத்தில் வந்து பலவித பூஜைகளை தொடர்ந்து நடத்தப்படுது. துர்கா சப்தசமி வாசிக்கப்படுது. தினமும் 5 முறை ஆரத்தி எடுக்கிறாங்க. இந்த திருத்தலத்தினுடைய தல சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்மனினுடைய 51 சக்தி பீடங்கள்ல இந்த ஜுவாலாமுகி தலம் இது அன்னையின் நாக்கு பகுதி விழுந்த இடமா கருதப்படுது. இங்க இருக்கக்கூடிய தீச்சுடர் எண்ணெய் இல்லை, தீ இல்லாம பழமையான பாறை இடுக்கல இருந்து நீல நிற தீ ஜுவாலைகளையே அன்னையின் வடிவமாக வழிபடுறாங்க. இந்த ஆலயம் திறக்கக்கூடிய நேரம் காலையில 4 மணி முதல் இரவு 11 மணி வரை திறந்திருக்குமா. இந்த
ஆலயத்தில் பிரார்த்தனையாக என்ன செய்கிறாங்க அப்படின்னா, பில்லி சூனியம் ஏவல் போன்ற செய்வினைகள் விலகவும் மனதில் இருக்கக்கூடிய வேதனைகள் குறையவும் பக்தர்கள் இங்கு வழிபாடு செய்கிறாங்க. பில்லி சூனியம் ஏவல் விரட்டும் மந்திரவாதிகள் இங்கே வந்து எந்திர பூஜையும் செய்கிறாங்க. நேர்த்திக்கடனாக பிரார்த்தனை நிறைவேறியதும் பக்தர்கள் பாலும் நீரும் சமர்ப்பித்து தங்கள் நேர்த்திக்கடனை செலுத்துகிறாங்க. இதனுடைய தலப்பெருமையாக பார்த்தோம் அப்படின்னா, அன்னை பராசக்தியானவள் பல்வேறு வடிவங்களில் உலகெங்கும் கோவில் கொண்டு அருள்பாலித்து வருவது நாம் அறிந்தது. அவற்றில் சதிதேவியின் உடற்பகுதியில் விழுந்த 51 இடங்கள் சக்தி பீடங்களாக புகழ்பெற்று விளங்குறாங்க. அவற்றில் ஒன்றான ஜுவாலமுகி தலம் 9வது சக்தி பீடமாக விளங்குது. ஹிமாச்சல பிரதேசத்தில் அமைந்திருக்கக்கூடிய இந்த தலம் தேவியின் நாக்கு பகுதி விழுந்த இடமாக கருதப்படுது. ஒவ்வொரு தலங்கள்லையும் தன்னை ஒவ்வொரு விதமாக வெளிப்படுத்தி கொள்ளக்கூடிய அன்னை இங்கு தீச்சுடராக தன்னை வெளிப்படுத்துகிறாங்க. இங்கு இருக்கக்கூடிய மிக பழமையான பாறை இடுக்கல்ல இருந்து நீல நிற தீ ஜுவாலைகள் இயற்கையாகவே வெளிப்படுது. 9 இடங்களில் வெளிப்படக்கூடிய இந்த ஜுவாலைகளையே தேவியின் வடிவமாக வழிபடுறாங்க. பிரதான தெய்வமாக காளி தேவி வழிபடுறாங்க. சரஸ்வதி, லக்ஷ்மி, அன்னபூரணி உள்ளிட்ட 8 பெயர்களில் மற்ற ஜுவாலைகள் வணங்கப்படுது. இந்த ஜுவாலைகள் பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளாக எரிந்து கொண்டிருக்கிறதா. எண்ணெய் இல்லை, தீ இல்லை, ஆனால் தீச்சுடர் இந்த பாறை இடுக்குகளில் இருந்து ஒருவித வாயு தொடர்ந்து வெளிப்படுறதாக ஆய்வாளர்களும் சொல்லியிருக்காங்க. தல வரலாறு அப்படின்னு பார்க்கும்போது வெகு காலத்திற்கு முன்பு இந்த பகுதியை கங்காரா நகரை தலைநகராக கொண்டு பூமிசந்த் அப்படின்ற மன்னன் வந்து ஆண்டு வந்திருக்கான். அவன் சிறந்த தேவி பக்தன் அப்படின்னு சொல்லலாம். அவனுடைய கனவுல தோன்றிய இந்த அன்னை தான் சுடர் வடிவில் கோயில் கொண்டிருக்கும் இடத்தை உணர்த்தினாங்க. அதன் பிறகு அந்த இடத்தை கண்டுபிடித்த மன்னன் அங்கே ஆலயத்தையும் எழுப்பினான். நேபாள அரசன் ஹங் என்பவன் மண்டபம் அமைத்து மிக பெரிய வெண்கல மணியையும் வழங்கினா அப்படிங்கிறதும் குறிப்பிடக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அந்த குறிப்பும் வந்து இன்றளவும் சாஸ்திரத்தில் காணப்படுகிறது. அதே மாதிரி கிபி 1009 இஸ்லாமிய மன்னன் கஜினி முகமதுவால இந்த ஆலயம் கொள்ளையடிக்கப்பட்டதாக சொல்றாங்க. அதன் பிறகு ஆட்சி புரிந்த முகலாய பேரரசர் அக்பர் இவ்வாலயத்தை பற்றி கேள்விப்பட்டு அங்கு எரிந்து கொண்டிருக்கும் ஜுவாலைகளை அணைக்க உத்தரவிட்டாராம். படை வீரர்கள் நீரை பாய்ச்சி பல விதங்கள்ல முயன்றும் ஜுவாலைகள் அணையவில்லை. அதன் பிறகு தேவியின் ஆற்றலை புரிந்து கொண்ட அக்பர் ஒரு தங்க குடையை காணிக்கையாக செலுத்தி தன் கோரிக்கை ஒன்றை நிறைவேற்றி தருமாறு தேவியிடம் வேண்டினாராம். அதற்கு அன்னை உடன்படவில்லை. அதற்கு அடையாளமாக அக்பர் அளித்த அந்த தங்கக்குடை சாதாரண உலோகமாக மாறிவிட்டு இருக்கிறதாம். இவ்வாறாக பல வரலாற்று நிகழ்வுகளோடு சம்பந்தப்பட்டதாக விளங்குகிறது இந்த ஜுவாலமுகி ஆலயம். இறுதியாக கிபி 1813 பஞ்சாப் மன்னன் ரஞ்சித் சிங் இங்கு வருகை புரிந்து ஆலயத்தை சீரமைத்து கோபுரத்துக்கு தங்க கவசம் அணிவித்தானா. வெள்ளியிலான கதவையும் அமைத்திருக்கிறதாக ஒரு வரலாற்று கதையும் இருக்கிறதுங்க. இந்த கோவிலினுடைய சிறப்பம்சம் அப்படின்னு சொன்னால் அம்மனினுடைய 51 சக்தி பீடங்கள்ல இது ஜுவாலமுகி தலம். இது அன்னையினுடைய நாக்கு பகுதி விழுந்த இடமாக கருதப்படுதுங்க. இங்க இருக்கக்கூடிய தீச்சுடர் எண்ணெய் இல்லை, திரி இல்லாம பழமையான பாறை இடுக்குகள்ல இருந்து நீல நிற தீ ஜுவாலைகளையே அன்னையின் வடிவமாக வழிபடப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம். இந்த ஆலயம் அப்படிங்கிறது பல்வேறு வகையில சிறப்பு பெற்றதாகவே விளங்குகிறது அப்படின்னு சொல்லலாம். இந்த ஆலயத்துல ஆண்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா லட்சக்கணக்கான பக்தர்கள் வருகை புரிந்து அன்னையை தரிசனம் செய்து செல்கிறார்கள். அது மட்டும் இல்லாம இங்க எரிந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த தீ ஜுவாலையை காண்பதற்காகவே இங்கு லட்சக்கணக்கான பக்தர்கள் கூடுகிறார்கள் தரிசனம் செய்வதற்காக அப்படின்னு சொல்லலாம். இங்க என்ன மாதிரியான வேண்டுதல்கள் வைத்தாலும் அது உடனுக்குடன் பலித்தமாகிறதுனாலேயே இந்த கோயில் ஒரு தனி சிறப்பு மிக்கதாகவே பக்தர்களால் பார்க்கப்பட்டு வருகிறது. அது மட்டும் இல்லாமல் பிரார்த்தனையாக வெறும் நீரும் பாலும் மட்டுமே கொடுக்கப்பட்டு வருகிறது அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாங்க. இந்த ஆலயம் பல மன்னர்களால்
பார்க்கப்பட்டு வருகிறது அப்படின்னும் சொல்லலாம். பல மன்னர்கள் வழிபட்ட ஒரு தலமாகவும் இத்தலம் இருக்க பெறறதுனால இத்தலம் வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு சிறப்பை பெற்றிருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். இந்த தலத்திற்கு உங்களால் முடிஞ்சா ஒரு முறை ஏனும் சென்று தரிசனம் செய்வது அப்படிங்கிறது தங்களுடைய வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய ஒரு பேரதிர்ஷ்டம் அப்படின்னும் சொல்லலாம்.